Good morning friends. Time வந்து 4:30 வந்து ஆகுது. ஒரு 3:45க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்றதை வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து வெக்கேஷன் முடிய போது நிறையா பேருக்கு ஸ்கூலே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் வந்து ரீஓப்பன் ஆகுது. நிக்கிலுக்கு வந்து லக்கிலி 9th அன்றைக்கி தான் வந்து ஸ்கூலு. ஸோ அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து டைம் இருக்குது. அதனால் எங்களோட வெக்கேஷன் வந்து நாங்கள் மந்த் எண்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 30th கிளம்பிட்டு 3rd வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. பட் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் வந்து சிவியர் ரெயின், நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரெட் அலர்ட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம போனால் கூட பரவாயில்ல, மழை முடிஞ்ச உடனே நம்ம வந்து மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் நம்ம வந்து அந்த லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் எனக்கு வந்து போக வேண்டாங்க, அப்படி ரொம்ப அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போக வேண்டாம். அப்புறம் டெம்பரேச்சருமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப குளிர். வந்த உடனே ஸ்கூல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எதுவும் கோல்ட் ஃபீவர் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பயம். அதனால் வேறு எங்கே போகிறது அப்படி டக்குன்னு யோசிச்சு ஏற்காடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் ஏர்லியாகவே வேறு எதுவும் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கல, காரில் தான் வந்து போக போகிறோம். அதனால் ஏர்லியாகவே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன வந்து பண்ணிகிட்ருக்கேன்றதை வந்து காட்டுறேன். காலையில் போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நைட்டே வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. அதை வந்து பொடி பிரட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம ரெடி ஆகலாம். எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி எடுத்துகிட்ருக்கேன், அப்புறம் 2 ஆப்பிள் இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து மோர் எடுத்திருக்கேன், ட்ராவல் அப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுன்றனால. இதில் வந்து கொஞ்சம் பால் இருந்தது, அது காஃபியும் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்ருக்கேன். நேற்று செஞ்ச தக்காளி சட்னி, கொஞ்சம் சுகரு எடுத்துகிட்ருக்கேன், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு. எங்களுக்கு பொடி இட்லி, நிக்கிலுக்கு வந்து கொஞ்சம் பிளெயின் இட்லியாக எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். கார் ட்ராவல் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு காரில் ஏறி உட்காந்த உடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அது செட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் கிளம்புற டைம் கரெக்டாக வந்து அந்த சன்ரைஸ் வந்ததுனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் போக போக எனக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. நல்ல வெயிலில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இருக்கும். பட் நாங்கள் கிளம்புனப்போ ரொம்ப ஏர்லியாக தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் இப்போ நமக்கு சம்மர் டைம்ன்றனால சீக்கிரமாகவே விடிஞ்சிடுது இல்லையா, அதனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் வந்து இருந்தது. ஏறினவுடனே கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாமே நாங்கள் எங்கேயுமே கார் நிறுத்தாமலே வந்து அப்படியே போயிட்டோம். ஸோ நமக்கு அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆச்சு. ஏன்னா சீக்கிரமாகவே மலை ஏறிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சேலம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஒரு 12 o'clock போலவே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து மலை தான், நல்லா வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. ஏற்காடு வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 hour 1.5 hours வந்து நாங்கள் மலை ஏறிட்டோம். ஏற்காடு மலை வந்து உங்களுக்கு ஏறப்போ ஒரு 20 hairpin bends வந்து வருது. ஏற்காடு வந்து உங்களுக்கு போகிறப்போ ஏறுறது வந்து ஒரு ரூட் இருக்குது, இறங்குறதுக்கும் ஒரு ரூட் இருக்குது. பட் ஏறுற வழியிலேயே வந்து நம்ம இறங்கவும் செய்யலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஏறுற ரோடு வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இறங்குறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இறங்குற வழி நாங்கள் வந்து வரும்போது இதில் இறங்கலை. ஸோ அதை நான் ஷூட்டும் பண்ணல, அதனால் நான் இப்போ வந்து சொல்கிறேன். அது வந்து ரொம்ப சின்ன ரோடு தான், ஹேர்பின் பென்ஸ் மாதிரி வந்து இருக்காது. உங்களுக்கு ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு 2 கார் வந்தாலே நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோடு. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். போகிற வழியிலேயே நம்ம வந்து இறங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ரோடு வழியாக இறங்கிக்கலாம். பட் அங்கே வந்து நமக்கு அந்த ஹெவி வெஹிக்கல்ஸ் மாதிரி இந்த பஸ்ஸு இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். வந்து ரிசார்ட்க்கு வந்தாச்சு. இது என்ன நேம்னா யுனெஸ்கோ லேக் ஃபாரஸ்ட் ரெசார்ட். லேக் ஃபாரஸ்ட். இது எல்லாமே நீங்கள் ஆம்பியன்ஸ்லாம் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி விண்டேஜ் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் விண்டேஜ் லுக்கில் வந்து இருக்கும். போனோடனே வெல்கம் ட்ரிங்க் மாதிரி நமக்கு இந்த சுக்கு கஷாயம், சுக்கு காஃபி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சில்னஸ்க்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து இதமாக இருந்தது. ஸோ அது வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் அந்த ரிசார்ட்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். இங்கேயே வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏற்காட்லேயே ஸ்டர்லிங்கு, அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு எங்களுக்கு, அந்த லேக் ஃபாரஸ்ட் அப்படின்றது.
நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறப்போ கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் நேரில் வந்து நம்ம அந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட், நான் இப்போ காட்டினால அது என்ட்ரன்ஸில் இருக்கிறதே வந்து ரெஸ்டாரண்ட் தான். ரைட் சைடில் வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக. அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி வந்து இப்போ ஐபிஎல் சீசன் நாங்கள் இப்போ போனப்போ ஸோ ஐபிஎல் மேட்ச் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ரெட்ரோ மூவி வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபயர் ஷோ மாதிரி சாட்டர்டே, அதாவது வீக்கெண்ட்ஸில் வந்து ஃபயர் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வர்ற கெஸ்ட்டை வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்களோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா வந்து இருந்தது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பட்ஜெட் வைஸ் நிறையா வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் பிக் பண்ணது வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து ரூமு. பட் இதுவே வந்து நல்ல பெருசாக வந்து இருந்தது. உள்ளுக்குள்ளே இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து அந்த ஆன்டிக் ஃபினிஷில் தான் வந்து அந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த ஃபாரினர்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே தான் அங்கே வந்து நிறையா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஏதோ ஒரு லேண்ட், அதாவது பிரிட்டிஷ் அவங்க இருந்தப்போ அவங்க விட்டுட்டு போன ஏதோ ஒரு லேண்ட் அப்படின்றதுனால ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் தான் அங்கே வந்து நிறையா இருந்தது. இங்கே வியூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல 2 பெரிய விண்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே உள்ள காட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டான ஒரு காட், அப்படியே நம்ம ஏற முடியாது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டூலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்னிச்சர் எல்லாம் அவங்க உள்ளே போட்டிருந்த ஃபர்னிச்சர் எல்லாமே ரொம்ப எல்லாமே வுட்டில் தான் இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த சைட் டேபிள் பாருங்கள், வித் ட்ராவோட ஒரு சைட் டேபிள். இது வந்து இந்த சைட் வியூ. இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி சின்னதாக ஒரு டைனிங் டேபிள். அப்புறம் நமக்கு இங்கே 2 சோஃபா வித் டீபாய் மாதிரி. அப்புறம் ஒரு சிங்கிள் காட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 2 பேர் இல்லாமல் இன்னொருத்தங்க நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே வந்து தூங்கலாம். அந்த பக்கம் ஒரு நமக்கு ஒரு வார்ட்ரோப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காட் வந்து என்னோடய ஹைட்டுக்கே வந்து அப்படியே ஏற முடியாது, அந்த ஸ்டூலில் தான் வந்து ஏற முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஹைட்டான ஒரு காட், பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. சைட்ஸ்லலாம் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வார்ட்ரோபு. நாங்கள் வந்து வரும்போது நினச்சோம், ஐயோ நாங்கள் வந்து கொடையை எடுத்துகிட்டு வரல, ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்படி திறந்து பார்க்குறப்போ வந்து 2 கொடையும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளோட லக்கேஜ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா வந்து பெருசாக இருந்தது. இங்கே ஒரு வாட்டர் டிஸ்பென்சருமே தனியாக வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ரெசார்ட் அந்த ரூம்ஸ்லலாம் நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம கேட்க ரீஃபில் பண்ணுவாங்க, இல்லைனா டெய்லியுமே அவங்க வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. பட் இங்கே டிஸ்பென்சரே இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிரர், கீழே வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்து இருந்தது சேரோட. அங்கே வந்து அந்த செட்டப் அழகாக இருந்தது. நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நிறைய ஃபர்னிச்சர் இருந்ததுனால. இந்த ஸ்விட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஸ்விட்சஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. இதுதான் ஃபேனுக்கு ஆஃப் பண்ணிடலாமா? எப்படிமா டீ பண்ணுறது? ஸோ ஓகே, இப்போ இது சார்ஜ். நாங்கள் ஏர்லியாகவே வந்துட்டதுனால ரெசார்ட்லேயே வந்து லன்ச் டைம் இருந்தது. 3 o'clock வரைக்கும் லன்ச் வந்துருந்தது. ஸோ அங்கேயே வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போட்டிங் வரலான்னு வந்துட்டோம். லன்ச் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறப்போ அங்கேயே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியான பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து வெளியே தான் பார்ப்போம். பட் எனக்கு ஏற்காடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஹோட்டல்ஸ் அப்படின்னா அந்த சுற்றி அந்தளவுக்கு எங்களுக்கு வெஜிடேரியனுக்கு நல்ல ஹோட்டல்ஸ்னு பெருசாக ஒன்றும் வந்து இல்லை. அதனால் நாங்கள் இருந்த வரைக்குமே அங்கேயே தான் வந்து சாப்பிட்டோம். அதாவது நீங்கள் காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்துகிட்டு மத்தியானம் நீங்கள் பஃபே சாப்பிட்லாம். பஃபேயில் வந்து சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோம் ஃபுட் மாதிரியே எல்லாமே வந்து இருந்தது. நம்மளோட வீட்டு ஃபுட் சில பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன் நீங்கள் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த ஒரு ஃபீலே நமக்கு வந்து வராது. ஏன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே சுட சுட எல்லா டைமுமே அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணாங்க. அண்ட் நமக்கு சர்வ் பண்ண பர்சன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் வந்து கிளம்பும்போது அவங்கக்கிட்டே வந்து சொல்லிட்டு வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபுட் அண்ட் அவங்களோட கவனிப்பு எல்லாமே. எவ்வளோ மிஸ்ட்டு நம்ம ஃபேஸ்கிட்டே மிஸ்ட்டு போகுது. எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க, அவ்வளோ மிஸ்ட்டு.
ஊட்டி கொடைக்கானல்ல கூட இவ்வளோ மிஸ்ட்டு பார்த்ததில்ல. இங்கே தான் நாங்கள் இவ்வளோ மிஸ்ட்டு பார்க்குறோம். அப்படியே புகை மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. எதுவுமே தெரியல. என்ன வியூ பாயிண்ட் இது? இதுதான் வியூ பாயிண்ட்டு. அந்த போட்டிங் போயிட்டு நாங்கள் நேராக வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து லேடி சீட், ஜென் சீட், கிட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட். அதாவது 3 பிளேசஸ் வந்திருக்கோம். ஒன்று கொஞ்சம் கீழே, அதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரைடே போயிருந்தோம். ஃப்ரைடே போயிட்டு மண்டே கிளம்புற மாதிரி தான் எங்களோட வெக்கேஷன் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே அன்றைக்கி அன்பிலீவபிளாக இந்த அளவுக்கு சில்னஸ் வந்து நெக்ஸ்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஃப்ரைடே நாங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. ஏன்னா அந்த இதே பாயிண்ட்லேயே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்ல கொஞ்சம் வெயில் அப்படியே கொஞ்சம் அடுத்தடுத்த நாள் அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. லக்கிலி நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. இங்கேருந்து எந்த வியூவுமே வந்து தெரியலைங்க. கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே கவர் ஆகிருந்தது. அப்படியே புகை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் அடிக்கிற மாதிரி அந்த மிஸ்ட் வந்து அப்படியே நம்ம ஃபேஸை தொட்டு போகிற மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிக்கிலும் சரி, நானும் சரி, என்னோடய ஹஸ்பண்டும் சரி, இவ்வளோ சில்னஸோ இல்லை இவ்வளோ ஒரு வியூ நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே இல்லையா. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அங்கே நின்று நிறையா ஃபோட்டோஸ் அப்புறமா வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து இன்ஸ்டாவில் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து அப்பயே போட்டேன். ஸோ அப்பயே நிறையா பேர் வந்து எனக்கு அந்த ஹோட்டல் பற்றிலாம் வந்து என்கொயர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் வந்து ஹோட்டல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கே நான் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பியிருந்தேன், என்ன பிளேஸ் அப்படின்லாம் வந்து அனுப்பியிருந்தேன். ஸோ இது வந்து நாங்கள் 30th கிளம்பிட்டு 2nd அன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆனோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 டேஸ் வந்து ட்ரிப்பு. பட் ஏற்காடில் உங்களுக்கு வந்து அவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக வந்து இடங்கள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ்லேயே கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அதாவது முன்னாடி நாள் காலையில் கிளம்புனீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு ஒரு 2-3 பிளேசஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸிமம் 2-3 பிளேசஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த நாள் கிளம்பலாம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் நல்லா வந்து விசிட் பண்ணிட்டு வரலாம். பட் நாங்கள் வந்து எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலுமே ரொம்ப டயரிங்காக பேக் டு பேக் அப்படிலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்க மாட்டோம். ஸோ எது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எது வந்து கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண கூடாதோ அந்த மாதிரியான பிளேசஸ் மட்டும் கேட்டுட்டு அதை வந்து நாங்கள் விசிட் பண்ணுவோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ரோஸ் கார்டன் வந்து இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கி டே வந்து முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்து vlog கண்டினியூ பண்ணுறோம். நல்ல தூக்கம். ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குளிரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமாம், அந்த அளவுக்கு பயங்கர குளிர் வெளியே. நாங்கள் என்ன யோசிச்சிட்டோன்னா, ஏற்காடு வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்காது அப்படி சொல்லிட்டு. ஆனால் கூகுளில் வந்து வெதர் போட்டு பார்க்குறப்போ 29, 26 இப்படி வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் நேற்று நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 21, 22 போயிருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு, பயங்கர கோல்டாக இருந்தது. 21, 22 தான் டெம்பரேச்சர். ரொம்ப கோல்டாக இருந்தது. ஆமாம், 15 டிகிரி பயங்கர குளிராக இருந்தது. எனக்கு தெரியல, எனக்கு குளிராக இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப. ஸோ நாங்கள் வந்து எதுவுமே இந்த ஸ்வெட்டு ஷர்ட் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ எதுவுமே வந்து எடுத்துகிட்டே வரல. ஆமாம், நிக்கிலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அது வாங்கிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து என்னென்ன பிளேஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனேவே எங்களுக்கு வந்து எல்லாமே பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வெதர் பார்த்து நாங்கள் நிஜமாகவே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் ஆக்சுவலாக 1 hour 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் 15 minutesலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்தோம். அப்புறமா ஒரு சைட் வியூ ஒன்று அது பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தோம். அங்கேயுமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த மிஸ்ட்டு இதெல்லாம். இன்றைக்கி வந்து பார்க்கலாம் எங்கே போகிறோம் என்ன அப்படின்ட்டு. நான் வியூ பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? அதான் சொல்கிறேன். வியூ பாயிண்ட்டு ரொம்ப குட்டியாக இருந்தது, ரொம்ப நடக்கிற மாதிரியும் இல்லை. பட் வியூஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அங்கே. ஆனால் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த ஃப்ளவர் ஷோ ஒன்று போட்டிருக்காங்க, அது எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் இங்கே பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு டெம்பிள்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதுதான் போட்டிருக்கேன். நேற்று வந்து ஒரு ப்ளூ பிளான்ட், அது வந்து நான் வெப்சைட்டில் வாங்கினேன்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அமேசானில் வாங்கின ஒரு டாப் தான் நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த பேண்ட், இது வந்து என்ன பேண்ட்டுமா சொல்லுவாங்க, ஒரு லூஸ் பேண்ட், கார்கோ பேண்ட் மாதிரியா? ஹியூமன் பேண்ட்.
ஸோ இது வந்து ஏதோ இந்த லூஸ் பேண்ட் மாதிரி. ஆனால் எனக்கு இந்த கலர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த பெய்ஜ் கலர் மாதிரி அதனால இது வாங்கினேன். நான் வந்து லாஸ்ட் தடவை பாண்டிச்சேரி போனப்போ ஒரு அக்கோபா ஷர்ட் மாதிரி ஒன்று அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி அது போடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி நான் வந்து இதுவும் வந்து டிஷர்ட்டும் வெஸ்ட் சைடில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக நார்மலோட கொஞ்சம் க்ராப் சைஸில் வந்து இருக்கும். ஆனால் இந்த டிஷர்ட் நான் இன்னும் போடவே இல்லை. சரி அது போடுறதுக்கு பதிலாக இதுவே போட்டுக்கலாம், அது எப்போ தான் அப்புறம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி வந்து போட்டாச்சு. எனக்கு என்னென்னா இந்த பேண்ட் நான் எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. குளிருக்கு வந்து எனக்கு இது கொஞ்சம் நல்லா தாங்குது. நேற்று போட்டிருந்தது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், அது ப்ரீத்தபிளாக இருக்கும். இது வந்து குளிருக்கு சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இந்த வெதருக்கு இது நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு பயங்கர வார்மாக நல்லா இருக்குது இந்த பேண்ட்டு. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஆன்லைனில் வாங்கினது தான். இது வெப்சைட்டில் இருக்குமான்னு தெரியல. இதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டு, அதனால் அது சாப்பிட்டுட்டு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். என்னோட ட்ரெஸ் வீடியோ எடு. நிக்கிலோட ட்ரெஸ் காட்டுறேன், அப்படியே நிக்கிலோட இந்த ட்ரெஸ் வந்து இங்கே வா கொஞ்சம் அப்படி போ. நிக்கிலோட இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் தீபாவளிக்கு வாங்கினது. இதுதான் குளிருக்கு நல்லாயிருக்கும். ஆமாம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நல்ல வேலை நான் இது வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது கொஞ்சம் நல்ல திக்காக இருக்கும். நம்ம சென்னை வெதருக்கெல்லாம் போட்டால் ரொம்ப வந்து ஆமாம் அப்படியே எரியும். இங்கே வந்து இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி நாங்கள் வந்து ஒரு வண்டி ஒன்று வந்து ஹையர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். பட் அங்கே என்ன ப்ராப்ளம்னா நமக்கு வந்து எந்தெந்த இடம்ன்றதுலாம் நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. யூஸ்வலாக நம்ம வந்து மேப் போட்டு அந்த மாதிரி வந்து பார்த்துக்குவோம். பட் அங்கே வந்து நிறைய இடத்துல சுத்தமாக வந்து சிக்னலே இல்லை. ஸோ அதனால் நம்ம மேப் போட்டாலும் போய் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ வண்டி எடுத்துக்கிட்டால் அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க எங்கெங்கே இடம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ராஜராஜேஸ்வரி டெம்பிள் போனோம். அப்புறம் சேவராயனோ அப்படின்ற ஒரு டெம்பிள் வந்து போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கேருந்து தான் இந்த வியூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். ப்ளஸ் அங்கே வந்து நிறையா உள்ளுக்குள்ள சிலைகளை அங்கே உள்ளுக்குள்ளே அந்த கோயிலோட ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் போனால் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அது. நெக்ஸ்ட் அங்கேருந்து கரடியூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கேயும் நல்லா இருந்தது. இங்கேருந்து பயங்கரமான ஒரு வியூ, அதாவது ஒரு ஓப்பன் வியூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபுல் அந்த இதுவே வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வியூ இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பிளேசஸ்லாம் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேசஸ். உங்களுக்கு ஃபோன் வழியாக எவ்வளோ தெரியுதுன்னு தெரில, பட் அங்கே நேரில் நம்ம போய் பார்க்குறப்போ ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஓப்பன் வியூவாக நம்ம வந்து எல்லாத்தையும் இங்கேருந்தே வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் ஸ்நாக் ஒன்று சாப்பிட வந்திருக்கோம். அது என்ன ஸ்நாக்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த தட்டு வடை செட்டு வந்து நான் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இங்கே பார்த்தோன்னே அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு சேலமில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் கிரேட் பண்ணி வந்து போடுறாங்க. மேலேயும் கீழேயும் அந்த தட்டு மாதிரி ஒன்று வந்து வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஏதோ ஒரு பொடி வந்து ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து க்ரீன் சில்லி சட்னி அது வந்து போடுறாங்க. அந்த பொடியும் அந்த க்ரீன் சில்லி சட்னியும் சேர்த்து வந்து சாப்பிட்றப்போ வாவ், அந்த மாதிரி வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டு. இது வந்து நான் சென்னையில் சாப்பிட்டதில்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து இது சென்னையில் சாப்பிட்ருக்கீங்க, எங்கேயாவது கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இது மட்டும் சென்னையில் கிடச்சுன்னா நான் அடிக்கடி வந்து கொஞ்சம் போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பி ஹில்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து மெயினாக கிட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியான கம்ப்ளீட்டாக அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் தான் இங்கே ஃபுல்லாமே. இங்கே வந்து நம்ம ஒரு பேக்கேஜாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லா கேம்ஸுமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கிட்டத்தட்ட ஒரு 12 கேம்ஸோ என்னமோ கவர் ஆகும். எல்லாமே சேர்த்து ஒரு 700 rupees. இதே நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காஸ்ட் வந்து ஜாஸ்தி. நிக்கிலுக்கு வந்து நாங்கள் காம்போவாக எடுத்துட்டோம். முன்னாடி நாள் வந்து நாங்கள் அதை முடிச்சுட்டு ஈவினிங் போனப்போ கொஞ்சம் கேம்ஸாக வந்து விளையாடினா எல்லா இடத்துலையுமே கூட்டம் ஈவினிங். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து கொஞ்சம் கேம்ஸ், அதாவது சைக்கிளிங், சைக்கிளிங் இதெல்லாம் போயிட்டு, இது வந்து நெக்ஸ்ட் டே காலையிலேயே வந்துட்டோம். அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. வந்துட்டு அங்கே வந்து நிறைய கேம்ஸை வந்து விளையாடினோம். ஃப்ரீ ஃபாலு, அப்புறமா இந்த மாதிரி ரோப் அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்கிறவங்க கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க.
இந்த ரோப் கேம் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல்ஸ் இருக்குது. கீழே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ஒன்று, அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. அதுக்கு மேலே கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் வந்து போயிட்டு செகண்ட் ரவுண்டெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணான் நிக்கிலுமே. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஸ்கை சைக்கிளிங், அதுக்கப்புறம் ஒரு 2 கேம்ஸ் வந்து போயிருந்தோம். அந்த 2 கேம் விளையாடுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இதை கவர் பண்ணோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு ஜூஸ் இல்லை கோல்ட் காஃபி மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி சண்டே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் ரூமில் தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த பாப்பி ஹில்ஸ் முடிச்சுட்டு. மண்டே காலையில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் முத்துமலை முருகர் கோயில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு வேம்பும் சாயும் லாஸ்ட் டைம் வந்து போயிருந்தாங்க, அப்போ வந்து சொன்னாங்க இந்த முத்துமலை கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரிட்டர்ன் வரப்போ இந்த முருகரை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ இந்த கோயில் வந்து கவர் பண்ணியிருந்தோம். தூரத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு தெரியுது பாருங்கள். நமக்கு இந்த ஃபோன் வழியாக அவ்வளோ உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியாது, பட் நேரில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு முருகர் சூப்பராக இருந்தார். நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். கைஸ், நாங்கள் முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு, ஸ்டாண்டிங் அட் 140 feet. நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லேயும் பார்க்கலாம். இது வந்து மலேசியா முருகரை விட ஹைட்டான முருகர். பக்கத்தில் வந்து நமக்கு எலிவேட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அப்படியே போயிட்டு பக்கத்தில் முருகரை வந்து பார்க்கலாம், அதில் ஏறி போயிட்டு பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனப்போ அது வந்து ஓப்பனாக இல்லை. மேபி அது ஏதாவது மெயின்டெனன்ஸில் இருக்கா என்னன்னு வந்து தெரியல. நாங்கள் வந்து அர்ச்சனையும் எதுவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபுல்லாமே ஓப்பனாக இருக்கிறனால அழகாக நம்ம கால் வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தார்பாய் மாதிரி ஃபுல்லாக அந்த வே கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. விஸ்வரூப முருகரோட அந்த பாத தரிசனம் பண்ணுறதுக்கு 10 rupees பே பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் முருகரோட பாதம் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கேருந்து நமக்கு ஃபேஸே தெரியல, அந்த பாதம் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபேஸே தெரியாது, பாத தரிசனம் மட்டும்தான் வந்து தெரியும். அங்கே வெளியே வந்து சேவலும் இருந்தது. எல்லா முருகர் கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவல் வந்து இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பெரிய முருகர் பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ வெளியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஏற்காடு ட்ரிப் தான் போச்சு.